காதவர்த்தன சொல்றாப்ல, எம்ஜிஆருக்கு பிறகு விஜய்க்கு தான் வந்து அதிகமான மக்கள் கூட்டம் இருக்கு. இடையில ஒருத்தர் வந்து ஒரு நடிகர் வந்து அரசியல் தொடங்கலாம்னு ஆசைப்பட்டாரு. திமுக குடும்பம் அவரை தடுத்துருச்சு. ஆனா நம்ம தளபதியை தடுக்க முடியல. ஏன்னா தளபதி மன வலிமை கொண்டவர். அதாவது ரஜினிகாந்த் வந்து மன வலிமை இல்லாதவர், விஜய் மன வலிமை கொண்டவர். எந்த திமுக எதிர்த்துச்சோ அந்த திமுகவுடைய படத்துல ரெட் ஜெயந்தில போயிட்டு ரஜினிகாந்த் நடிச்சிட்டு இருக்காரு. இதை தொடர்ச்சியா சொல்றாங்க. மாதிரி கமலஹாசன் திமுக எதிர்த்தாரு, கமல் வந்து ரெட் ஜெயந்த் மூவி நடிச்சிட்டு இருக்காரு. ரஜினிகாந்த் இன்னைக்கு ரெட் ஜெயந்துடைய படத்துல நடிக்கிறாரு. குருவி படத்துடைய தயாரிப்பாளர் யாருப்பா? இன்னைக்கு இல்ல, அன்னைக்கே ரெட் ஜெயந்தோட படத்தை நடிச்சவர் இவர். ரஜினிகாந்த் அவர்கள் 1996 ஜெயலலிதா அவர்கள், எந்த ஜெயலலிதா? ஒரு இரும்பு பெண்மணியாக, அயன் லேடியாக, காலையில மந்திர சாயந்தரம் எந்திரி என்று எவனா இருந்தாலும் தூக்கி வீசக்கூடிய எல்லா அமைச்சர்களையும் குனிய விட்ட, கார் டயரை ஹெலிகாப்டர் வந்து கும்பிட விட்ட ஜெயலலிதா அவர்கள் உச்சத்துல பீக்ல இருக்கும்போது ஜெயலலிதா அவர்கள் இன்னொரு முறை இந்த நாட்டை ஆண்டால் இந்த நாட்டை யாராலையும் காப்பாற்ற முடியாது, அந்த ஆண்டவனாலையும் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி சொன்னவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஒரு போல்டு ஸ்டேட்மெண்ட் சொன்னாரு. அதற்கு பிறகு எத்தனையோ படங்கள் பிரச்சனை வந்திருக்கு. எப்போது அவர் எந்த முதலமைச்சரையும் போய் கையை கட்டி நிக்கலையே. உண்மையிலே கட்சோட இருந்தாரு. ஆனா ஒரு படத்துடைய பிரச்சனை வந்து கையை கட்டி போய் நின்று அணிலா மாறினது நீங்களா ரஜினிகாந்தா? மன வலிமை உங்களுக்கு இருந்துச்சா ரஜினிகாந்துக்கு இருந்துச்சா?